ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கோபுர டிசைன் ஸ்லீவ்ஸை ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட் ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஃபேப்ரிக்கோட மெயின் பக்கத்துக்கு மேலே கேன்வஸில் மார்க் பண்ண கோபுரம் டிசைன்ஸை லைனிங் ஃபேப்ரிக் மேலே நான் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். அது சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. கார்னரில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டர்ன் பண்ணி விடும் போது ஷார்ப் எட்ஜஸ் வரும். ஒரு 1/2 இன்ச் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கேன்வஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கரு வர இடத்துலலாம் நான்ச்சஸ் கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நான்ச்சஸ் கொடுத்துட்டு கேன்வஸை திருப்பி விட்டுருங்க. நீங்கள் திருப்பும் போது எட்ஜஸில் மட்டும் ஷார்ப்பான டூல் யூஸ் பண்ணி கார்னர்ஸை ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது தான் உங்களோட கோபுர டிசைன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஐரன் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ எந்த ஒரு சுருக்கமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி பார்டரை வந்துட்டு ரெண்டும் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நடுவில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். மேலேயே டாப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுட்டு பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை மேலே வச்சு திருப்பணும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங்கை டர்ன் பண்ணி மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. ஃபைனலாக லைனிங்கை திருப்பிட்டு மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களோட கோபுரம் டிசைன் ரெடி ஆகிடும். கரெக்டான ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை நீங்கள் லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.